ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, அது இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து எப்படி இருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்று சொல்லியிருந்தோம். அது வந்து ஒரு ரைசிங் சேனல் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் அது பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம சொன்ன இந்த சப்போர்ட் 24,547 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 500, ஓகேங்களா. 24,500ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். இந்த 500 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,460ன்றது சப்போர்ட், அடுத்த சப்போர்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 24,392 சப்போர்ட், ஓகேங்களா. ஸோ இதுதான் சொல்லியிருந்தோம். இப்போ 500ல் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துகிற மார்க்கெட்டு திரும்பியிருக்கு. காலையிலே என்ன பண்ணிக்க ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. ஆல் டைம் ஹை வந்து லைட்டாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பாடியை மட்டும் என்ன பண்ணுறாங்க, எஸ்டேட்டோட ஹைக்குள்ளே வச்சுட்டு திருப்பி இந்த இடத்துலேருந்து கீழே வந்தாங்க. கீழே வந்துட்டு 500ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போனது எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் 24,660 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ ஃபிபனோசி லெவலில் இதை பிரேக் அவுட் பண்ணது அடுத்த லெவலான 24,778 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, ஓகேங்களா. ஸோ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரெஸ் பண்ணியிருக்கு இப்போ, ஓகேங்களா. ஸோ ரீட்ரெஸ் பண்ணியிருக்கு. நாளைக்கு மேலே போகுது அப்படின்னா 24,865ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கும் மேலே போகுதுன்னா 24,975, அதாவது 25,000க்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ பட்ஜெட் வரலையுமே நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் பெருசாக 24,500 கீழே போகாதுன்றதை நேற்று சொல்லியிருந்தோம் வீடியோவில். ஸோ நேற்று வீடியோ வேண்டாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வருது அப்படின்னா இந்த லோ, ஓகேங்களா. ஸோ ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா 24,700, வேண்டாலும் நாளைக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் நாளைக்கு கீழே வருது அப்படின்னா இந்த 24,700ன்ற சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டு திருப்பி இதுலேருந்து திரும்பறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். நம்ம ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிபனோசி ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணதில் ஃபிபனோசியோட ரீட்ரெஸ்மெண்ட் லெவலில் தான் நம்ம ரெசிஸ்டண்டாக எடுத்திருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து பர்ஃபெக்டாக மார்க்கெட்டு ரியாக்டும் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,800ல் சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு, ஓகேங்களா. ஸோ அப்போ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஒரு மேஜரான ஒரு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா 24,800ல் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்குது. அப்போ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்குமே 24,800லேயே கரெக்டாக முடிச்சிருக்காங்க. அப்போ இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதுன்னா 24,865, 24,970, அதாவது 25,000, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அடுத்தடுத்த மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்குது நம்மளுக்கு, ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ இந்த இதில் வந்து 4,500க்கும் மேற்பட்ட வந்து ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஃபார் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோக்கரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 ப்ரோக்கரேஜுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. இதில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 தான், ஓகேங்களா. ஸோ 15 ரூபா வாங்குறதுக்கு 15 ரூபா விற்கிறதுக்கு இன்க்ளூடட் டாக்ஸஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ அப்போ பாக்கி பார்த்தீங்கன்னா 500 ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னா 470 நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும், ஓகேங்களா. விருப்பம் இருக்கிறவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. 15 நிமிஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம லிங்க் மூலியமாக போனீங்கன்னா, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து 15 நிமிஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு மறுநாள்லேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான கைடன்ஸுமே அவங்க தந்துடுறாங்க, ஓகேங்களா. ஸோ நல்ல ஃபீச்சர்லாம் இருக்குது. தமிழ் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. விருப்பம் இருக்கவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து இந்த மார்க்கே பண்ணியிருக்க பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 52,716 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 52,000 சப்போர்ட் எடுக்கும்ன்றதை நேற்று சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரீவியஸ் டேயோட லோவை என்ன பண்ணியிருக்கு, சப்போர்ட் எடுத்துட்டு 52,180 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே மார்க்கெட் போனது நம்மளோட ரெசிஸ்டண்டாக எடுத்திருக்கு. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து திருப்பி கீழே வருது அப்படின்னா இந்த இடம் சப்போர்ட் 52,345 சப்போர்ட், 52,000 சரி இந்த லோ, ஓகேங்களா. 52,180 அடுத்த சப்போர்ட், 52,000 அதுக்கு அடுத்த சப்போர்ட். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹை, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அலைன் பண்ணிப்போம். அந்த 52,760க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 52,969, அதுக்கு மேலே போகுதுன்னா 53,000 தான் உங்களுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டண்டாக வந்து பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது, ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு எப்படி பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆனிச்சோ அதே மாதிரி தான் இதுவும் ரியாக்ட் ஆகிருக்கு. மேலே போன மார்க்கெட்டு கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி போயிட்டு ஒரு நியூ ஹை வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை நான் கொஞ்சம் அலைன் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,674 சப்போர்ட்டு, 23,561 அடுத்த சப்போர்ட், 23,476 அதுக்கு அடுத்த மேஜர் சப்போர்ட், ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நாளைக்கு 23,835 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு வந்து 23,900 ரேஞ்சுக்கு கம்பல்சரி போகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 24,000 ரவுண்ட் ஃபிகருக்கு
போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு மார்க்கும் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது நம்மளோட லெவலுக்கு அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 24,000 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே சொல்லியிருந்தா ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னா இன்றைக்கி மேஜராக வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணதுனால பெருசாக வந்து ட்ரேட் ஆகலை. ஓகேங்களா? காலைல வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட்டு கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து 9:30க்கு முடிஞ்சு போச்சு மிட் கேப் நிஃப்டிக்கு. அதுக்கப்புறம் வந்து பெரிய லெவல் என்ட்ரி இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி போய் இதில் கன்சல்டேஷன் எடுத்துருக்கு. இப்போ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்னா இன்றைக்கி வந்து லோ. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து லோ வந்து 12,400 ஒரு சப்போர்ட்டு, 12,455 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 12,500 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு, 12,563 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு, 12,600 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,400 கீழே வருதுன்னா 12,362, 12,300 ஒரு அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேஜரான சப்போர்ட்டுமே 12,300. ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் வரலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பெருசாகவே ஃபால் ஆகாது. அப்படியே கன்சல்டேஷன் நடக்கும். இல்லை அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்பவே காசியஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து நாளைக்கு வந்து வீக்கெண்டுனால சென்செக்ஸோட எக்ஸ்பெரி பார்த்துரும். இன்றைக்கி எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளோட ஃபிப்னசி லெவலுக்கு வந்து ஒர்க்காக இருக்குது சென்செக்ஸ் அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த இடம்ன்றது 1.2ன்றது 1.4ன்றது ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா, அதாவது வந்து கன்சல்டேஷன் ஜோனாகவே எடுத்துக்கலாம். நம்ம இது எப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும்னா இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனாக தான் இருந்திருக்கு இந்த மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிஜெக்ஷன் 1.2ல் வந்து கரெக்டாக வந்து ரிஜெக்ஷன் எடுத்தேன். 80,473 கரெக்டாக வந்து ரிஜெக்ஷன் ஆகி திரும்பி இருக்கு. அடுத்தது 80,889 கிட்ட கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்த லெவலான நம்மளுக்கு கோல்டன் ரேஷியோ லெவலான 81,487க்கு கரெக்டாக போயிருக்கு பாருங்க. இப்போ நாளைக்கு கீழே கரெக்ஷனுக்கு வருது அப்படின்னா 81,000ன்றதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 81,000 கரெக்ஷன் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்னா இந்த 81,487 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 82,000. ஓகேங்களா? ஒரு ரவுண்ட் ஃபிகராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 82,000 அடுத்த ரெசிஸ்டன்ட், அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 82,607 அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்குது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸ்க்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம் நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து. ஓகேங்களா? ஸோ எல்லா நியூஸுமே வந்து நம்ம வந்து டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை பற்றி எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர், நம்மளோட கோர்ஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்து டெலகிராம் குரூப்பில் தான் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க பை பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. தேங்க்யூ நம்பா.